நேற்று விஜயனை வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பார்த்தோம். எல்லாருமே வந்து சக்சஸ் மீட் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் மீட்டிங் மாதிரி தான் அந்த விசில் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதை வந்து ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ஒரு வந்து மீட்டிங் வந்து நடத்துனாங்க. சரிங்களா? விஜயனா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெளியே வந்து பார்த்திருக்கேன். எல்லாருமே அப்படிதான் பார்த்திருப்பீங்க. ஆனா அண்ணனோட ஸ்பீச்ல வந்து ஏடிஎம்பி பத்தி வந்து பேசினாங்க. அந்த மாதிரி வந்து தீய சக்தி, அதுக்கப்புறம் ஊழல் கட்சி அப்படின்ட்டு. அப்படி சொல்லியிருக்க கூடாது. எடப்பாடி பழனிசாமி அண்ணன்ட்ட நான் அண்ணன் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா? அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஏன்னா உங்க கட்சியில உள்ளவங்க எல்லாம் ஒரு அண்ணனை வந்து செங்கோட்டையன் அண்ணன் வந்து நம்ம விஜயண்ண பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த அண்ணன் பாக்கெட்ல கூட வந்து ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ தான் இருக்கு. சரிங்களா? அந்த ஜெயலலிதா அம்மாவோட கட்சி தான் வந்து ஏடிஎம்கே. சரிங்களா? அவங்க கட்சியை வந்து நம்ம ஊழல் கட்சின்னு சொல்றது வந்து தப்பு தான். ஏன்னா அவங்க கட்சியில உள்ளவங்கள தான் நம்ம பொறுப்பு கொடுத்து அண்ணன் பக்கத்திலே உட்கார வச்சிருக்கோம். அவங்க பாக்கெட்ல வந்து இன்னும் வந்து ஜெயலலிதா அம்மா போட்டோ தான் வைப்பாங்க. அது வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல லீடர் தான் ஜெயலலிதா அம்மா, அது எதுவும் தப்பு இல்லை. சரிங்களா? ஆனா ஊழல் கட்சின்னு சொல்றது வந்து தப்பு தான். ஏன்னா வந்து அந்த கரூர் பிரச்சனை இல்லை, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஆளுக்கு துண்டக்கான துணியக்கான எல்லாருமே ஓடிட்டாங்க. நம்ம கட்சியில உள்ளவங்களே தலைமறைவு, யாரும் வாயை திறக்கல, மீடியால வரல, நான் மன்னனும் வீட்டை விட்டு வெளியே வரல. அப்படி இருக்கும்போது கரூர்ல போயிட்டு இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்ணா தான் வந்து விஜய் மேல தப்பு இல்லப்பா அப்படின்ட்டு அவங்களும் அண்ணாமலை அண்ணன் தான் பேசுனாங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு நன்றியா தான் வந்து நம்ம பசங்க வந்து நம்ம அண்ணனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க, நம்ம அண்ணன் பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்துல போயிட்டு நம்ம டிவிகே பிளாக வந்து ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு நன்றிக்காண்டி. நன்றி சொல்றது எப்படி சொல்ல முடியாம அவங்க பிரச்சாரத்துல போயிட்டு டிவிகே பிளாக் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. விஜயனை வந்து அதுக்கப்புறம் ஒரு வீடியோ போட்டாங்க. கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து பழி வாங்கணும்னா என்னைய வந்து பழி வாங்குங்க அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர் வந்து சொல்லலை. இந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பேர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அண்ணா வந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு பேர் வந்து மென்ஷன் பண்ணலான்னு அதை கூட நிறைய பேர் விமர்சனம் வச்சாங்க. சரிங்களா? நமக்கு வந்து அவங்க வந்து கரூர் பிரச்சனையில வந்து சப்போர்ட்டா பேசினாங்க. நம்ம வந்து நேற்று மீட்டிங்ல அண்ணன் என்ன பேசியிருக்கோம்னா, நம்ம ஆட்சிக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லி பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஊழல் கட்சின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அதான் வந்து உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து ஏடிஎம்கே காரங்கெல்லாம் வந்து நம்ம பண்றதெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஐடி விங்கி. சரிங்களா? நம்ம படத்துக்கு காசு அதிகமா கொடுத்து வாங்குறோம் பாத்தீங்களா, டிக்கெட்டுக்கு வந்து 1000 2000 3000 ஊழல் பண்றோம் பாத்தீங்களா நம்ம ஆளுங்க, அதை வச்சு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அண்ணன் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஸ்கிரிப்ட் தான். சரிங்களா? அண்ணனுக்கு எழுதி கொடுத்தது அண்ணன் வந்து நேற்று வந்து ஸ்டேஜ்ல வந்து பேசியிருக்காங்க, தீய சக்தி அதுக்கப்புறம் ஊழல் கட்சி அப்படின்ட்டு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா எதுவும் நினைச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். அண்ணன் கூட இருக்கவங்க எழுதி கொடுத்து அண்ணன் வந்து பேசிட்டாங்க, எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்களாம் ஊழல் கட்சி கிடையாது, அண்ணன் தெரியாம பேசிட்டாங்க.